மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா, அந்த சிவப்பு நிறம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த லைகோபினை தனியாக பிரித்து எடுத்து புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாம் அதை சேர்க்குறாங்க. ஆப்பம் பண்ணுறதுக்கு 1 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் 3/4 கப் பச்சரிசி 1/4 கப் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இதோடவே 1/4 கப் உளுந்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஊறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும். மாவாட்டுறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி 1/4 கப் அவளும் எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஊறிடுச்சு. கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எப்போவும் ஆப்பத்துக்கு மாவு அரைக்கிற மாதிரியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு அரைச்சி தயாராகிடுச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு 7லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு, ஆனால் பொங்கி வரல. பொதுவாகவே நான் மாவு அரைச்சாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொங்கி வராது. வீட்டில் பெரியவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் கைக்கு புளிக்காதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பொங்கி வர்றதுக்கு நீங்கள் வேறு ஏதாட்டு மெத்தட் யூஸ் பண்ணாலும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மாவு பொங்கி வராட்டாலும் நல்லா புளிச்சிருச்சு. ஆப்பம் ஊற்றுறதுக்கு கரெக்டான பதத்தில் தான் இருக்குது. ஆப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஆப்பம் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ஆப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா குருமாவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.